ஷாம்பு போட்டியா? நான் என்ன புண்ணுக்கு மருந்தா போட போனேன். தலைவர விஷயம் அது. தலைவர விஷயம் அத கூட தலையில இருக்கு. இது வரைக்கும் எத்தனை தடவை வந்திருக்கு? பாத்து எப்படி தெரியுது? நீ என்ன சொல்ற? இல்லங்க, ஆளு கால் பேட்ட மாலன பாடுமா. என்ன 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 கோபறீங்க? கால்ல கையில சிக்கிக்கிச்சு. நான் கீழ விழுந்துட்டேன். அத தூக்கி விடுறதுக்கு அருமை இல்ல உள்ளுக்குள்ள தலை போடுங்கற. தூக்கி விடுற கால பண்ணி விட்டுறா. என்ன பொம்பள நீங்க என்ன ரொம்ப கோபப்படுறீங்க? சிச்சி சிச்சி சிச்சி. அச்சையே வந்து மனமையடா. அத வந்து அப்படியே மனமையடா. அது வந்து மனமையடா. இந்திய பொருளாதாரத்திற்காக வேண்டி நமது இளைஞர்களின் இன்பத்திற்காக வேண்டி கரமே பிடிக்க வைத்தார். பெரியவர் விஸ்வாமித்திரர் ஓரமா ஓரமா போயாங்க. அதை சொல்ல ஓரமா போயா. ஓரமாவா? நீங்க பார்த்தாதான் நல்லது. நீங்களே பாருங்க. என்ன அந்த பிள்ளைக்கு கீழே இருக்கிற மாதிரி இருந்தாலும் மண்டையில இருக்குது. அட்டே கப்பா நீ தூக்குமா? நான் அதை பார்த்துக்கிட்டே அடி உருப்பிட்டு முன்னுக்கு வந்துடலாம். அது முகரை குரங்கு சேவிங் பண்ண மாதிரி அப்படித்தான் இருக்கு. கண்ணாடி போட்டுக்கிற நாய்க்கு கண்ணாடி போட்டு பார்த்த மாதிரி. நீ தூக்குமா? நீ தூக்குமா? என்னடா
எது நீ பார்க்கணுமா? உனக்கு வயசு என்ன ஆகுது, நீ பார்க்கணுங்கிற? இது நான் பரீட்சையில வர கேள்வி பதில் அங்க நடந்துகிட்டு இருக்குது. ஆனா இழுச்சா பேர அது மண்டைய பாரு, தேங்காய்க்கு செய்ய பண்ண மாதிரி. சி, அப்படியே பேசக்கூடாதா மாப்பிள்ள? அது உங்க உட்காரா ஏன்டா உன்னை போர் கொடுத்துற? தம்பிக்கிறியா அந்த புள்ள திரும்ப தாஜ்மஹால் கட்டத்தை முழுசா காமிக்க போற மாதிரி உட்காந்து எல்லாரும் வெள்ளை அடிக்க போற மாதிரி. அங்கிட்டு போய் இங்கிட்டு போய் அதெல்லாம் பிரச்சனை இல்ல. அண்ணன் தம்பி பிடிக்காத இருக்கு, ஜுரம் வந்துடும். கொழுந்தன் சொல்லு. கொழுந்தனா? தம்பி. ஆமா, சின்னமா சின்ன உனக்கு காதல்லாம் என்ன தெரியுமா? ஏன்னா என் பங்காளி வந்து சொன்னாப்புல நாரதரை வெளியில விடியா அப்படின்னா இதுக்கு நமக்கு மரியாதை இல்ல. மணி 12 தான், 1 மணிக்கு வெளியில வந்துடுவாருனே. ஏன் தூக்கம் வருதா உனக்கு? வெக்க வர்றாரு அவரு. முடிச்சிடுறேங்க. எனக்கு என்ன வேண்டுதலையா? ஏன முழுங்க எனக்கு என்ன வேண்டுதலையா? வடக்கு வலையை பற்றி நான் வந்து நானும் நடந்து வேண்டிக்கிட்டு வந்திருக்கேன். உன்னைய சந்தோஷப்படுத்த தான் வந்திருக்கேன். சிரிச்ச மோமாரு நான் என் மூஞ்சி பிய்யா தடவிட்டு வந்திருக்கேன். இப்படி மறுத்து பாக்குறேன். சிரிச்சுக்க இந்த வாயை வச்சுக்கிட்டு தலைய பாரு எலிமெண்ட்டுக்கு ஊத்த மாதிரி கோபம் வருதுல எனக்கு. முடிக்கவே முடிச்சு வாங்கினேன் அண்ணே வாங்கினேன் மாலையை கொண்டு வாங்க. இப்ப இதுக்கு என்ன பண்றது? 5 நிமிஷம் போகுது. இப்ப ஹலோ ஹலோ, இம்மேடையில் பப்புனாக நடிக்கும் கண்ணா அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாக மாலை அணிவித்து மரியாதை செய்யப்படுகிறது. இம்மேடையில் டான்ஸாக நடிக்கும் சத்யபிரியா அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாக மாலை அணிவித்து மரியாதை செய்யப்படுகிறது. எனக்கு எல்லா ஊர்லயும் ஒரு பவுன் மோதிரம் பண்ணி போடுவாங்க. அடுத்த வருஷம் வந்து வாங்கிக்கிறேன். என்ன என்ன மோதிரம் செய்ய கொடுத்துருக்காங்க. என்னது? அது உனக்கு. நான் சைக்கிள் எல்லாம் வச்சிருக்கேன். எங்களுக்கு மாலை அணிவித்து கௌரவப்படுத்திய நமது விழா குழுவினர்களுக்கும் ரசிக பெருமக்களுக்கும் எங்கள் கலை குடும்பத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். எல்லாரும் மூஞ்சியும் நான் வெளியில வந்தோன்னா மல்லிகைப்பூ மலர்ந்த மாதிரி இருந்துச்சு. இப்ப வாழைப்பூ மாதிரி சுருங்கி கிடக்கிற மாதிரி என் கண்ணுக்கு தெரியுது. நான் அதை முடிச்சுட்டு உள்ள போயிடுறேன். யாரும் என்னை குற்றம் குறைய பார்க்க வேண்டாம். முக்கியம் நீ சும்மா இரு. நான் தான் சொல்லிட்டு தானே இருக்கேன். உனக்காண்டி இருக்கேன். இங்கே அருமணியை விசித்துக் கொண்டிருக்கும் அருமைக்குரிய மைத்தினர் எஸ் செல்வராஜ் அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாக மலர் மாலை அளிக்கிறார்கள். மருதக சக்கரவர்த்தி அருமைக்குரிய அண்ணன் தாஸ் அவர்களுக்கு மலர் மாலை அளிக்கிறார்கள். ஆரோன் மாஸ்டர் ராஜா அவர்களுக்கு மலர் மாலை அளிக்கிறார்கள். தாள சக்கரவர்த்தி சின்ன தம்பி அவர்களுக்கு மலர் மாலை அளிக்கிறார்கள். எல்லோருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு எங்களுடைய கதையை தொடங்குகின்றோம். காதல் எப்பேற்பட்ட காதல் தெரியுமா? எந்த பேபி எந்த பேபி எந்த பேபி எந்த பேபி
காமி. என்ன கண்ணே ஆணில மாட்டிட்டு வந்துட்டியா கண்ணே? எங்கே உன் அழகான கண்ணத்தை காமி. என்ன கண்ணே மசுறு மட்டையமா இருக்கு, சேவிங் பண்ணலையா கண்ணே? கண்ணே கருணை மேடியோடு கையில் எங்க என்ன பொம்பளை பிள்ளை வந்த வழியிலே போனா உயிர் போயிருவியா? போனா போயிட்டு போறாயா? எனக்கு என்ன பொம்பளையா கிடைக்காது? சுண்டுனா 1000 வருங்க. சரி நாய் தான் கிடைக்கும். உங்களுக்கு வரும், எனக்கு எதுக்கு வருது? ரொம்ப கேவலப்படுத்துறீங்க என்னைய. போயிட்டு போறாயா? இந்த பொம்பளையில நினைச்சு நம்ம ஒப்பாரி வைக்கக்கூடிய காலங்களா போச்சு. பெண்களை ஆண்கள் கையில வர்ற ரேகையா நினைக்கிறோம். ஆனா பெண்களும் விரல்ல முளைக்கிற நகமா நினைச்சு வெட்டி எரிஞ்சிட்டு போயிடுறாங்க. மழை பெய்ஞ்ச மண்ணு காதலிக்கிற பொண்ணு ஒண்ணுன்னு சொல்லி இருக்கிறாங்க. எந்த நேரத்துல வழுக்கும்னே தெரியாதியா? என்னங்க பண்றது? நம்ம காதல் எங்க அப்பாவுக்கு எங்க அம்மாவுக்கு தெரிஞ்சு போச்சு. வேற என்ன மாப்பிளா பாத்துட்டாங்க. நம்ம பலவெல்லாம் ஒரு கனவா நினைச்சு மறந்துருங்க அப்படின்னு டாட்டா காமிச்சிட்டு போயிடுறாங்க. ஆனா ஆண்கள் தான் முகத்துல தாடி வச்சுக்கிட்டு தண்ணி அடிச்சுக்கிட்டு சிகரெட் சாப்பிட்டுக்கிட்டு தெரியும். பெண்கள் வரைக்கும் தாடி வச்சு பாத்துருக்கீங்களா? இல்லையா? முளைக்காதுன்னு எல்லாருக்கும் தெரியும். வேலையை படியா? நீ ஏன் அப்படி காட்டி காட்டி கொடுத்துட்டு இருக்கீங்க? சிச்சி சிச்சி சி உங்களோட வரவே கூடாதியா. இந்த பொம்பளை நினைச்சு நம்ம ஒப்பாரி வைக்கிற வேஸ்டியா? வேஸ்ட் 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 அம்புட்டுமே வேஸ்ட். தெருவில் திரியும் பெண்களை நேசிப்பதை விட கருவில் சுமந்த தாயை நேசிப்பது எவ்வளவோ மேல். இந்த பொம்பளையில நினைச்சு நம்ம ஒப்பாரி வைக்கிறதுக்கு பெற்ற தாயும் ஒரு பொம்பளை தான். பெற்ற தாயை மதிக்காதவன் தருதல அப்படின்னு என்ன யாரும் சொல்லிடக்கூடாதுல்ல. 10 மாதம் சுமந்து பெற்றெடுத்த தாய் குடியிருந்த கோயில நம்ம கையெடுத்து வணங்கினாலே போதுமையா. அன்புக்கு தாய், அறிவுக்கு தந்தைன்னு சொல்லி வச்சிருக்கிறாங்க. இந்த உலகத்துல காத்திருந்தா எதை வேணாலும் வாங்கிடலாம். பெற்ற தாயை வாங்க முடியுமா? தாய் பாசத்திற்காக ஏங்கிக் கொண்டிருக்கும் எத்தனையோ இளைஞர்கள், எத்தனையோ ஆண்கள். அதில் நானும் ஒருவனடா, நானும் ஒருவன். புரியாத பாசம் பிரியும் போதுதான் புரியும் என்று கூறினார்களே, அது என் நினைவுக்கு வருகிறது. பெற்ற தாயும் தகப்பனையும் தெய்வமாய் வணங்கும் ஆண்களுக்கு, அதிலும் இளைஞர்களுக்கு இந்த பாடல் ஒரு சமர்ப்பணம். அம்மா நீ சுமந்த பிள்ளை சீரகொடிந்த கிள்ளை ஏங்களும் உள்ளெஞ்சமும் கொண்டாடும் தெய்வம் தாயே அன்னை போராலையும் அன்னை போராலையும் உலகிலே
வேலைகளும் புவியில் மேம்பட்டரும் புலமையில் வேலைகளும் புவியில் மேம்பட்டரும் புலமையில் வேலைகளும் புலமையை கண்டே வேலை கண்டே வேலன் பலமை வரும் தென்னாடு புலமையை கண்டே வேலன் பலமை வரும் தென்னாடு பூமியில் ஆண்டு வந்த முத்தமிழ் நாடு ஆண்டு வந்த முத்தமிழ் பூமியில் ஆண்டு வந்த முத்தமிழ் நாடு புனித தலைவர்கள் ஜனத்தலமது பணிதர் புரியத பணவக நிறைந்த பூமியில் ஆண்டு வந்த முத்தமிழ் நாடு புகழாக தக்க பரிவாரம் கீர்த்தி மொழிவான தந்த மலையுடைய நிழலும் பூமியில் ஆண்டு வந்த முத்தமிழ் நாடு செத்தி பத்தி மெத்த நச்சு சுட்டம் எந்த மிகுந்த விருதக பூமியில் ஆண்டு வந்த முத்தமிழ் நாடு புகழாக தக்க பரிவாரம் கிட்டிய மகிழ்வான தக்க மனையுடனே நிகழ்கால நித்த துணைதானே கிட்டியும் பெரும் தக்க துணையுடனே வருத்த மகத்திடும் பகுத்த இலக்கிய கருப்பு நிறைந்த வருத்த மகத்திடும் பகுத்த இலக்கிய கருப்பு நிறைந்த வருத்த மகத்திடும் பகுத்த இலக்கிய கருப்பு நிறைந்த மூவியில் ஆண்டு வந்த முத்தமிழ் நாடு உலகமாக இருந்தன விலையும் பொன்மேடு மூவியில் ஆண்டு வந்த முத்தமிழ் நாடு நாடு முருகா முத்துக்குமரா கந்தா புகா சண்முகா சரவடா உன்னை தஞ்சமன்றி நிற்கும் என்னையும் என் நாட்டு மக்களையும் நீ அருள்ந்து காப்பாற்றி அருள் புரிய வேண்டும் முருகா 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 வருவாயா முருகா திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தார் முருகா திருத்தணி மலை மீது எதிரொலிக்கும் திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தார் முருகா திருத்தணி மலை மீது எதிரொலிக்கும் திருச்செந்தூரே வேலாடும் திருப்புகழ் பாடியே கடலாடும் திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தார் முருகா திருத்தணி மலை மீது எதிரொலிக்கும். பழனியிலே இருக்கும் கந்த பழம் பார்வையிலே கிடைக்கும் அன்பு பழம் பழனியிலே இருக்கும் கந்த பழம்
குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை என்று சொல்லக்கூடிய ஐவகை நிலங்களில் குறிஞ்சி நிலத்தை ஆளுகின்ற நம்பி மன்னனுக்கு வளர்ப்பு மகளாய் பிறந்து சீரோடும் சிறப்போடு வாழ்ந்து வருகிறான். உலகை ஆளும் வந்த ஆதி பராசக்தி வணங்கிவிட்டு மற்ற விலக்கை தொடங்கலாம் என்று மாரியம்மா, எங்கள் மாரியம்மா. எப்ப வருவாரு வர வேண்டிய நேரத்துக்கு சரியா வருவாரு அப்படிங்கிற நம்பிக்கை மட்டும் என்ன போகிறாங்க. சிறராஜனே நலமா இருக்கீங்களா? மனுஷனுக்கு தீராத ஒன்று வேணும் அப்படின்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க. நம்மளை விட்டு எது போனாலும் கவலைப்படக்கூடாது. அப்படி கவலைப்படாம மனசத்துல நம்பிக்கை என்று ஒன்று மட்டும் இருந்தா எழுந்ததை அனைத்தையும் மீட்டுக் கொண்டு வரலாம் அப்படின்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க. அந்த நம்பிக்கையில பிறந்ததுல இருந்து வாழ்ந்துகிட்டு இருக்கேன். வருவார் 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 என்று வழி மீது விழி வைத்து காத்து காத்து இழைச்சு திரும்பா போயிட்டீங்க. ஆமா, கொஞ்சம் இழைச்சிருக்கு. இங்க நான் அப்படி பாக்குறேன், இழைச்சதே இப்படி இருக்கா அப்படின்னா நல்ல வேலை முன்னாடி பார்க்கல. இல்ல மனசுக்குள்ள நிறைய ஆசைகள், அந்த ஆசைகள் எல்லாம் சொல்லணும் அப்படிங்கும்போது இன்னைக்கு உங்ககிட்ட சொல்லணுங்கிற முடிவோட வந்திருக்கேன். நல்லா மனசை திறந்து சொல்லுங்க. என் ஆசைகள் எல்லாம் கேட்பீங்களா? கேட்கறது மட்டும் பார்த்தாதுங்க. உங்களை மாரி ஆளுகிட்ட எல்லாம் சொன்னா ரகசியமா இருந்தா யாருக்கும் தெரியாது. ரகசியத்தை சொல்லி டக்கு டக்குன்னு அப்பதான் உங்களை மாரி 4 பேர்ட்ட சொன்னா ஊருக்குள்ள ஒரு 400 பேர்ட்ட சொல்ல முடியல. சரி சரி, ஏன்னா நிறைவேறணும் அப்படிங்கிற எண்ணம் உள்ளவங்க என்ன பண்ணுவாங்க, யாருக்கு தெரிஞ்சாலும் பரவாயில்ல அப்படின்னு நினைப்பாங்க. இப்ப அது போலதான் நானும் ஏன் காதல் என்னங்க அப்படியா நீங்களும் காதலிக்கிறீங்க. காதல் இல்லாம ஏதாவது எங்கேயாவது இருக்குங்க. காதல் இல்லாம எதுவுமே கிடையாது. ஏன்னா புழு பூச்சில இருந்து மிருகங்கள்ல இருந்து மனிதர்கள் வரைக்கும் அனைத்து இனங்களுக்கும் ஆசை என்பது பொதுவான ஒன்று. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமா இருக்கும். அவ்வளவுதான். ஏன் ஆசை எப்படி சொல்ல, எனக்கு ஆசை எப்படி, என்ன ஆசை நினைக்கிறீங்க? எனக்கு கல்யாண ஆசை. எத்தனாவது கல்யாண ஆசை வந்த காரணத்தை சொல்லவா, சிறப்பு கிடைக்கும் அப்படின்னு பெரியவங்க சொல்லிருக்காங்க. குரங்கு கையில பூமாலை மட்டும் மாதிரி சில பேர் போட்டு கொண்டு விடுறாங்க. ஆனா இன்னைக்கு புதுக்கோட்டையில இருந்து வந்திருந்தாலும் புதுக்கோட்டை சங்கத்திலே நீங்க தான் 1ஆம் நம்பரு. என்னங்க இல்ல 1ஆம் நம்பர் தான் ஏன் தப்பா எடுத்துக்கிறீங்க? நம்ம பெரியவங்க பெரிய ஆள் அப்படின்னு சொல்றது எப்படி சொன்னோம்?
எப்படி சொல்லணும்? ஒன்னா நம்பர் சொல்லுங்க. இல்ல ஒன்னா நம்பர் தானே சொல்லணும். அப்படிதான். ஆமா நம்பர் 1. ஓஹோ, நம்பர் 1 அப்படின்னு சொன்னா பெரியவங்க பெரிய ஆளு அப்படின்னு சொல்றோம். இருந்தாலும் ஏன் நான் சொல்றேன்னா, இப்ப எழுத்து ஒண்ணுதான். நம்பர் 1 ஒன்னா நம்பர்ங்கிறது எழுத்து ஒண்ணுதான். மாத்தி போடுறதால எவ்வளவு வித்தியாசம் ஆகுது. ஒரு தப்பான அர்த்தத்தை கொண்டு வரல. பெரிய ஆளு அப்படின்னு சொல்றதுக்கும் நீங்க தான் ஒன்னா நம்பரு அப்படிங்கிறதுக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்கு. அதனாலதான் எந்தெந்த இடத்துல எதை போடணுமோ அதை போடணும். இடம் மாதிரி போட்டோம்னு வச்சுக்கிறேன், இப்படி தப்பு தப்பா ஏதாவது உண்டாயிரும். அதனால என் மனசை பறி கொடுத்து அவர் மனசை எடுத்தாரு. எப்படி என் மனசை பறி கொடுத்து உன் மனசில் இடம் பிடிச்சேன். தந்த வித்தை எல்லாம் காட்டுட்டுமா கண்ணே கண்ணே. என் மனசை பறி கொடுத்து உன் மனசில் இடம் பிடிச்சேன். என் மனசை பறி கொடுத்து உன் மனசில் இடம் பிடிச்சேன். தந்த வித்தை எல்லாம் காட்டுட்டுமா கண்ணே கண்ணே. தந்த வித்தை எல்லாம் காட்டுட்டுமா கண்ணே கண்ணே. என் மனசை பறி கொடுத்து ராஜனே 20ல வர்றது என்ன காதல்? அது காதல் என்று பேர் ஒவ்வொன்றுக்கும் ஒரு பேர் இருக்குல்ல. இப்ப 20ல வர்றது என்ன காதல்? இளமை காதல். 30ல வர்றது என்னங்க காதலை பத்தி தெரியாதுன்னு சொல்லிய அந்த வயசு வரல உங்களுக்கு? அனுபவம் கிடையாது எனக்கு. இல்ல காதலை பத்தி தெரியாதுன்னு சொல்றாங்க. அதான் கேட்கிறேன், எனக்கு சந்தேகமா இருக்கு. உங்களுக்கு தெரியும், நிறைய தெரியும் உங்களுக்கு. அதை நான் கேட்க வரல. பெட்டிக்காரனுக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டாரு. காதல்ங்கிறது எல்லாத்துக்குமே வேணும். காதல்ங்கிறது அனைத்துமே காதல் தான். காதல்னா என்ன? முன்னாடி அன்புன்னு அர்த்தம். காதல், ஆமா ஆமா, காதலுக்கு காலப்பட்டன எப்படி எதிர்த்து வரீங்க? சரி, இந்த காதல்ங்கிறது ஒரு விதமான அன்புங்க. பெத்தவங்க மேல காட்டுறது காதல் தான். கூட பிறந்தவங்க மேல காட்டுறது காதல் என்ற அன்பு. தப்பா இருக்க காதல்னா அன்பு அப்படின்னு சொல்றேன். பெத்தவங்க மேல காட்டுறது ஒரு விதமான அன்பு, அதுவும் காதல் தான். கூட பிறந்தவங்க மேல காட்டுறது ஒரு விதமான அன்பு, அதுவும் காதல் தான். இப்ப உங்க மேல நான் காட்டுறது ஒரு விதமான அன்பு, அதுவும் காதல் தான். ஆனா இப்ப எல்லாரும் மேல எல்லாருக்கும் காதல் இருக்கு, அன்பு என்ற ஒன்று. ஆனா கட்டிக்க போறவங்க மேல மட்டும் இருக்கு பாருங்க
அது ஒரு வித்தியாசமான காதலுங்க. அதுக்கு சொல்ல வார்த்தைகளே கிடையாது. மறக்க முடியாத காதல், மறக்க கூடாத காதல், மறக்கவும் முடியாத, மறக்க கூடாத காதல் என்ன பதில ஒரே காதல் தான் இருக்கணும். காதல் என்பது ஒரு தடவை தான் வரும். கண்டிப்பா. இப்பெல்லாம் சில பேருக்குலாம் சொல்லவே முடியல. இன்னைக்கு ஒரு காதல், நாளைக்கு ஒரு காதல். காதல்ங்கிறது அது பாட்டுக்கு வந்துகிட்டே இருக்குங்க. அது எப்படிங்க அப்படியா? நீங்க அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க. சரி, ரொம்ப நல்ல பிள்ளையா இருக்கணும். இருந்த மனசுக்கு ரொம்ப நிறைவா இருக்குங்க. 20 வர்றது இளமை காதல், 30 வர்றது, 40 வர்றது நாய் காதல். ஏங்க 40 வர்றது நட்பு காதலுங்க, 50 வர்றது அனுபவ காதல், 60 வர்றது ஆன்மீகத்தோட கொஞ்சம் அன்பு கலந்த, நிறைய கொஞ்சம் ஏன் சொல்றோம், நிறைய அன்பு கலந்த காதல். அன்பு கலந்து அந்த ஆன்மீகத்தோட அன்பு கலந்து வச்சுக்கல, அதுதான் உண்மையான காதல். கடைசி வரைக்கும் நிலைத்து நிற்கக்கூடிய காதல் எதுவோ அதுதான் உண்மையான காதல். இன்னைக்கு வந்துட்டு நாளைக்கு பாரு, அதெல்லாம் காதல் கிடையாது. அதுக்கு பேரே வேற. நாய்க்குட்டி வந்து அவருக்காக ஏன் காதல் கூட பிறந்ததிலிருந்து அவருக்காக காத்து 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 கண்ணு 2 மூத்து அவருக்காக மாலையை தொடுத்து அவர் தோளுக்காக காத்திருக்கோம்னா கொஞ்சம் பூவை எடுத்து ஒரு மாலை தொடுத்து வச்சனே சின்ன ரசம். பூவை எடுத்து ஒரு மாலை தொடுத்து வச்சனே சின்ன ரசம். இந்த மாலை பூவை எடுத்து ஒரு தலையிலே ஒன்னால காத்துல கூடம் போல கரையிலே ஒன்னால கண்ணாடிகளே முன்னாடிகளே எதேடாச்சு எப்போதையிலே தப்பாதலே எமேடாச்சு என்ன வயசு பொண்ணு பொண்ணு மனசுக்குள்ள என்ன கனவு கண்டனே பூவை எடுத்து ஒரு மாலை தொடுத்து வச்சிரு என் செல்வராஜு. எடுத்து ஒரு மாலை தொடுத்து வச்சிரு. சில காதல் வந்து பல காதல்ல மறைந்து போயிருது. அப்படித்தானே ஒண்ணு இது பாரு. ஏன் காதல் வித்தியாசமான காதல் என்பதற்கு பழசா புதுசா இப்ப நடுத்தரமா எது போடுவோம்? பழமை ஒண்ணு போடணும். வர வர நடுத்தரமாவே இருக்கு இந்த படம். ஏன்னா பழமைக்கும் புதுமைக்கும் நிறைய வித்தியாசங்கள். பழசு கேட்க கேட்க திகட்டாத ஒண்ணு அப்படி இருக்கும். இன்னும் எத்தனை வருஷம் ஆனாலும் சரி, நம்ம பிறக்கிறதுக்கு முன்னாடி வந்த பாடெல்லாம் இன்னும் நம்ம தலைமுறை கேட்டுட்டே இருக்கலாம், அழுக்காத ஒண்ணு. ஆனா இப்ப வர்ற பாட்டு பாட்டுல அப்படி வருது. பாட்டுல அப்படி வருது. கொல்லவெறி கொல்லவெறி அப்படி கொல்லவெறி பிடிச்சு தெரியுது இந்த காலத்துல. அந்த காதல் அப்படிப்பட்ட காதல் ஒண்ணு போடுவோமா? சில இடத்துக்கெல்லாம் போனோம்னு வச்சுங்களேன், ஏண்டா வர்றோம் 2 பாட்டு உள்ள போயிருமாடா அப்படின்னு தோணுங்க. பக்கம் மேல அமைகிறது அப்படி இருக்கும், பைக் செட் அமைகிறது அப்படி இருக்கும். ஆடியன்ஸ் உட்காந்துருக்க தோற எனக்கு என்னன்னு உட்காந்துருப்பாங்க அப்படி சில இடத்துல. ஆமா ஏண்டா பாக்குறோம் அப்படின்னு போயிட்டே இருக்கணும். ஆனா இங்க வந்ததோ இந்த மக்களையும் சரி உங்களையும் சரி பைக் செட் அனைத்துமே அருமையா நிறைஞ்சிருக்கிறது. இந்த கூட்டத்துல உள்ள போக மனசு வர மாட்டேங்குது, என்ன பண்றது? ஆனா மத்தவங்களும் வரணும்ல, வரணுமா வேணாமா? அந்தந்த நேரத்துக்கு அவங்கவுங்களும் அனுப்பினாதான் அதுக்குண்டான சிறப்பு கிடைக்கும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக பாடலாம். சரி சாப்பிடுங்க சாப்பிடுங்க சாப்பிடு என்ன வரும்? யார் யாரு எப்பப்ப வரணுமோ அப்பப்ப வந்தாதான் அதுக்குண்டான சிறப்பு கிடைக்கும் அப்படின்னு பெரியவங்க வச்சிருக்காங்க. நான் வந்துட்டு இந்த நேரத்துக்கு அடுத்து வர வேண்டியவங்க தயார் ஆகிட்டே இருப்பாங்க. அவங்க தயாரானாலும் நம்ம விடுறோம் இல்ல. கண்டிப்பா 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 அது நீங்க சொல்லவே வேணாங்க. நான் அதுல சரியா இருப்பேன். கண்ணோட ஆரிய குத்தன்னு ஆரியத்துல வேணா இருக்கணும். மத்தவங்க எப்படா வருவாங்கன்னு பாத்துக்கிட்டே இருந்து தொழில் பண்றேன். இரவுக்கும் பகலுக்கும் இனி என்ன வேலை? இதயத்தில் விழுந்தது திருமணமால், உறவுக்கும் உரிமைக்கும் பிறந்தது நேரம். உலக
மணக்கும் ஆனந்த மயக்கம் அம்மா குளிரிட ஒன்றினை ஒன்றி அணைப்பது வழக்கம் காலை நேரத்தில் காலுக்கு பார்த்து தவிப்பது என்பது தவிரை கருணை சொன்னது கொஞ்சம் வீடியே காண போவதே மனம் இரவுக்கு பகலுக்கு விழி என்ன வேலை இதயத்தில் விழுந்தது திருமண மாலை உறவுக்கும் உரிமைக்கும் பிறந்தது நேரம் உலகு நம்ம அழைப்பது பழக்கம் காலை நேரத்தில் காலுக்கு பார்த்து தவிப்பது என்பது தவிரை மாலை என்பது இருமாறு, மாலை என்பது இருந்தது, மாலை என்பது துன்பம் தேடி வேறு மாலை என்பது இருந்தது. இரவுக்கும் பகலுக்கும் விழி என்ன வேலை இதயத்தில் விழுந்தது திருமண மாலை உறவுக்கும் உரிமைக்கும் பிறந்தது நேரம் உலகு நமக்கு இது ஆபத்து. இந்த மிருதங்கார இவ்வளவு ஆர்வமா இருக்கிய நடந்தாலும் வச்சுக்கிய தெரியலையா காரணம் தெரியல கலைமகள் கை பொருளே உன்னை கவனிக்காலில்லையோ கலைமகள் கை பொருளே உன்னை கவனிக்காலில்லையோ கலைமகளுக்கு பொருளே கலைமகளுக்கு பொருளே இல்லையோ காட்டு உன்னை இல்லையோ சத்தியம் கர்மங்கள் நினைக்கட்டுமே கலைமகளுக்கு பொருளே இல்லையோ
தங்க முடியலையே தங்க முடியலையே என்னாச்சு இத்தனை நாளாக காத்திருந்தேன் போயிலே போயிலே இத்தனை நாளாக காத்திருந்தேன் நான் இத்தனை நாளாக காத்திருந்தேன் நாளாக கட்டிப்பதே நாளோ வடதரோ சக்கதே நாளாக கட்டிப்பதே நாளோ வடதரோ சக்கதே போயிலே போயிலே இத்தனை நாளாக காத்திருந்தேன் காட்டுக்கு கண்ணு கருத்துவா காவலுக்கு போகலாம். இப்ப 7 ஆம்பளை பிள்ளைங்க இருக்காங்க. ஆம்பளை பிள்ளைங்க 7 பேர் இருக்கும்போது பொம்பளை பிள்ளை என்ன அனுப்புறேன்னு சொல்றாரு. காரணம் ஊருக்காரங்க கேட்பாங்க. நான் கூட கேட்டேன். ஏன்னா புத்திசாலி பிள்ளை வீட்டுக்கு ஒத்த பிள்ளையாச்சு.